ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமாஸ் குக்கிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் பனானா சிப்ஸ் எப்படி வீட்டிலே சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 3 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காயாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக வரும். இப்போ டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிவிட்டு நான் தோலை உரிக்கிறதுக்காக கார்னர்ஸ் லைட்டாக இந்த மாதிரி கீறிக்கிறேன். இப்படி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தோலை பீல் பண்ணுறதுக்கு. இப்போ பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்கள் இதை கத்தி வச்சு ஃபைனாக சாப் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சீவி கூட எடுத்துக்கலாம். நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சால்ட், இல்லைனா தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கலர் கொடுக்கறதுக்காக. வேணாலும் நீங்கள் மஞ்சத்தூள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அதில் சோக் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு நல்லா வெளியே ட்ரை ஆகிட்டக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நல்லா ஹாட்டாக இருக்க தேங்காய் எண்ணெயில் நம்ம இந்த சிப்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா டீப் ஃப்ரை சூப்பரான கிறிஸ்பியான பனானா சிப்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆகுது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.